योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, ஜெய குருராயா. பக்தர்களுக்கு பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் கொடுத்த இன்னொரு அழகான அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சாமி சன்னதி தெரு வீட்டில் தரிசனம் பண்ண போகும்போது ஊசி போன வடை கொடுத்து அதை வாங்குறதுக்கு தயக்கமாக இருந்தாலும் சாமி அதை பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னு வாங்கி சாப்பிட்ட பிறகு தான் அது அமிர்தம் மாதிரி இருந்துச்சுன்ற ஒரு அனுபவத்தை உங்களோடலாம் ஷேர் பண்ணேன். இந்த அனுபவம் அதே நாள் அந்த அனுபவம் கிடைச்ச அடுத்தபடியாக இந்த அனுபவம் கிடைச்சிது. அதைத்தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் சாமி கூட எப்பயுமே ஒரு நாய் வரும். புன்ன மரத்தில் அடியில் இருக்கும்போதும் சரி, பாத்திரக்கடை வாசலில் இருக்கும்போதும் சரி, மேலே தேரடி மண்டபத்தில் இருக்கும்போதும் சரி, பின்னாடி சாமி சன்னதி தெரு வீட்டுக்கு வந்தப்பவும் சரி, சாமி கூட அந்த நாய் வரும். அது கூட சாமி சாய்பாபா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சாய்பாபாவை பற்றி சாமி சொல்லும்போது இட் இஸ் நாட் டாக், இட் இஸ் காட் அப்படின்பாங்க. அது நாய் கிடையாது, அது கடவுள் சொல்லி அப்படி ஒரு உயர்ந்த விளக்கம் சாய்பாபாவுக்கு சொல்லுவாங்க. சாய்பாபா என்ன பண்ணோம்னா அங்கங்கே வெளியிலலாம் சுற்றிட்டு திரும்ப சாமிட்டு வரும். சாமிகிட்ட தர்ஷனுக்காக நாங்களாம் உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இல்லை சில நேரங்களில் மடியில் கூட உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த ஊசி போன வடை அனுபவம் கிடைச்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, வெளியிலேருந்து சாய்பாபா சன்னதி தெரு வீட்டுக்குள்ளே வந்தது. எப்படி வந்துச்சுன்னா ஒரு சாக்கடையில் புரண்டு வந்துருந்துச்சு. நமக்கெல்லாம் ஒரு பயம். என்ன ஒரு பயம்னா, வழக்கம் போல் பக்கத்தில் உக்காந்துருமோ இல்லை மடியில் உக்காந்துருமோன்னு ஒரு பயம். ஆனால் சாய்பாபா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நேராக சாமிகிட்ட போச்சு. சாமிகிட்ட போனோன்னா சாமி என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாக்கடையில் புரண்டு வந்த சாய்பாபாவை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டார். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சாக்கடையில் புரண்டு சாய்பாபாவை சாமி இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு என் மனசுக்குள்ள ஓடுது. அதோட சாமி நிப்பாட்டாமல் அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் உமாமா எங்கள் சுரேந்திர சித்தப்பா மூலமாக சாமிக்காக உருண்டை, கடலை மாவு உருண்டை கொடுத்துருந்தாங்க. அதை சாமி அழகாக எடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை பிச்சு அதுக்கு ஊட்டி வேற விட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். எந்த ஒரு காரியம் பகவான் பண்ணாலுமே அது நமக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் அந்த சம்பவம் நமக்கு என்ன தேவைன்றது அந்நேரம் புரியல. அந்நேரம் நமக்கு எட்டினதெல்லாம், நம்ம அறிவுக்கு எட்டினது எல்லாம் என்னன்னா, ஐயோ நம்ம மேலே உக்காந்துருமோ, நம்ம பக்கத்தில் உக்காந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் சாமி எப்படி ஒரு சாக்கடையில் விழுந்து வந்த நாயை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, ஊட்டிலாம் விடுறாருன்னு ஒரு ஆச்சரியமாக பார்த்தது தான் நமக்கு அந்நேரம் தெரிஞ்சதை ஒழிய, சாமி என்ன உணர்த்த வந்தாங்கன்றது அப்பெல்லாம் புரியலை. ஆனால் இப்போ சாமி புரிய வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, 2008 சிவகாசியில் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சாமிஜி வழிகாட்டுதலின்படி சிவகாசியில் பகவான் யோகிராம் சுரத்குமார் பஜனாசிரமம் ஆரம்பித்து பகவானோட சிலாமூர்த்திலாம் இங்கே வந்துச்சு. 2008 டிசம்பரில் வந்துச்சு. குருஜி என்ன சொன்னாங்க, 2009 ஆரம்பத்தில் ரத சப்தமின்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு பகவானை ஒரு பீடத்தில் பிரதிஷ்டை நீ பண்ணிடணும் அப்படின்னாங்க. சரின்னு குருஜி சொன்னனால அது மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணும்போது ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, பகவானோட சிலாமூர்த்தியை பீடத்து மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நாமா நோட்டு போடணுமா, இல்லை தங்க காசு போடணுமா, இல்லை நவரத்னங்கள் போடணுமான்னு ஒரு சந்தேகம் வர திரும்ப குருஜிக்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி எதுவும் செய்யணுமா சாமின்னு சொல்லி கேட்டோம். கேட்கும்போது நீ எதுவும் தயார் பண்ணியிருக்கியா? நாங்கள் இல்லை சாமி, கையில் ஒரு மோதிரம் இருக்குது, கழட்டி உள்ளே போட்டோமா. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே குருஜி ஒரு உயர்ந்த உபதேசம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம், உன்கிட்ட இருக்கிற கோபத்தை உள்ள தூக்கி போடு, உன்கிட்ட இருக்கிற பொறாமையை உள்ள தூக்கி போடு, உன்கிட்ட இருக்கிற பேராசையை உள்ள தூக்கி போடு,
உன்கிட்ட இருக்கிற கர்வத்தை உள்ள தூக்கி போடு, உன்கிட்ட இருக்கிற காமத்தை உள்ள தூக்கி போடு, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அகங்காரத்தை உள்ள தூக்கி போட்டு பகவானை மேலே தூக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த உபதேசம் கொடுத்தாங்க. அப்போதான் புரியுது, இத்தனை குறைகள் இத்தனை சாக்கடைகளோட தான் இவ்வளோ காலமும் பகவானை தரிசனம் பண்ண போயிருக்கோம். ஆனால் ஒரு நாளும் பகவான் இந்த குறைய நம்மள்கிட்ட பார்த்தது இல்லையே. எப்படி சாய்பாபா சாக்கடையில் புரண்டு வந்ததை ஆவி கட்டிக்கிட்டார பகவான், அது மாதிரி இத்தனை குறைகளோட பகவான்கிட்ட எத்தனை தடவை போயிருந்தா கூட அதை குறைன்னு நம்மள்கிட்ட பார்க்காம அன்பால் நம்மளை அணைச்சி தான் சாமி கொண்டு போயிருக்காரே தவிர அது ஒரு குறையாவே பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் எப்படி சாய்பாபாவுக்கு சாமி அந்த கடலை மாவு உருண்டையை பிச்சு அழகாக ஊட்டி விட்டாரோ, ஒவ்வொரு தடையும் போகும்போது நம்மள்கிட்ட இருக்கிற குறைகள் எதுவும் பார்க்காம அன்பால் அணைச்சி அவர்கிட்ட இருக்கிற அருளை நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்து தான் நம்மளை அனுப்புகிறாரு. அப்போ அதை நினச்சி பார்க்கும்போது இப்போ ஏற்பட்ட சாமி நமக்கு கிடைச்சது என்ன பெரிய பாக்கியம் நம்ம பண்ணோன்றது தெரியல. இப்போ நம்மளால் உணர முடியுது சாமி இதைத்தான் அன்னைக்கு ஏற்றதால 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை தான் அப்போ சாய்பாபா மூலமாக உணர்த்தினாங்க அப்படின்றது இப்போ புரியுது. இந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।